நீங்கள் ஒரு 14 வயசு பொண்ணு, இன்னசென்ட். ஒரு நாளைக்கு மாலுக்கு போகிறீங்க. அங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல் லேடி உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா படித்த மாதிரி இருக்காங்க, நல்லா ஃபேஷனபிளாக இருக்காங்க, பெரிய பணக்கார வீட்டு லேடி மாதிரி இருக்காங்க. அவங்க உங்ககிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாங்க. என்னம்மா நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க அப்படிங்கிறாங்க. அதை கேட்டோன்னே நீங்கள் மயங்கிடுறீங்க. நீங்களும் பேச்சு கொடுக்குறீங்க. மாடல் பண்ணிட்டியாம்மா? நீ எல்லாம் மாடல் பண்ணேன்னா எப்படி வருவ தெரியுமா? ஜஸ்ட் 2 to 3 hours பர் டே ஸ்பேர் பண்ணேன்னா போதும், எங்கேயோ கொண்டு போயிடலாம் உன்னெல்லாம் அப்படிங்கிறாங்க. நீ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லு அப்படிங்கிறாங்க. நீங்களும் நினைக்கிறீங்க, ஓ மாடல் பண்ணால் என்ன, மாடலை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க, இவ்வளோ கிளாமரஸ் ஜாபு, பாப்புலாரிட்டிக்கு சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு நினச்சி அவங்கள நம்புறீங்க. அவங்கள நம்பி அவங்க பின்னால் போகிறீங்க. முடிந்தது உங்கள் மோகன வாழ்வு. ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய ரகசிய உலகத்துக்கு நீங்களும் அழைத்து செல்லப்படுகிறீர்கள். செக்ஸ் டிராஃபிக்கிங்கில் மாட்டிக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கை திசை தெரியாமல் உருக்குலைஞ்சு போயிடுது. அந்த லேடி வேறு யாருமே இல்லை, ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட பார்ட்னர் இன் கிரைம் மேக்ஸ்வெல். இந்த மாதிரி பல லேடிஸை அவங்க உள்ளே கொண்டு வந்து, பல யங் கேர்ள்ஸை உள்ளே கொண்டு வந்து இந்த மாதிரி செக்ஸ் டிராஃபிக்கிங்கிறீங்கள மாட்ட வச்சுருக்காங்க. இப்போ சமீபத்தில் பல வருஷங்களுக்கு பிறகு கவர்மெண்ட் என்ன, யூஎஸ் கவர்மெண்ட் என்ன உத்தரவு போட்டிருக்குனாக்கா, இந்த ஜெப்ஸ்டீன் ஃபைல்ஸோடைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்கடான்னு. இதை கேட்டோன்னே நிறைய பேருக்கு ஜுரம். ஏன்னா இதில் நிறைய பேர் மாட்டியிருக்கானுங்க. பிரசிடென்ட்ஸு, பில்லியனர்ஸு, கிங்ஸு, செலிபிரிட்டிஸு அப்படின்னு லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கு. அந்த லிஸ்ட்டில் என்னதான் இருக்கு? ஏன் இப்படி எல்லாரும் பயப்படுறாங்க? நாளைக்கு இவங்களோட பேரும் புகழும் இல்லை, இந்த செலிபிரிட்டிஸோட சாம்ராஜ்யமே இடிஞ்சு விழுந்துடும். யார் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்? நியூயார்க்கில் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஜூவிஷ் குடும்பத்தில் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பிறக்கிறாரு. காலேஜையும் முடிக்கல. ஆனால் எப்படியோ அவருக்கு ஒரு தனியார் பள்ளியில் மேத்தமேட்டிக்ஸும் ஃபிசிக்ஸும் சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் வேலை கிடைக்குது. எப்படி கிடைக்குதுன்னு இது வரைக்கும் தெரியல. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவரோட ஸ்டூடெண்ட்டோட அப்பா ரொம்ப பிரபலமாக பேர் ஸ்டர்ன்ஸ்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அவர் வந்து இவருக்கு அங்கே வேலை வாங்கி கொடுக்குறாரு. அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி விறுவிறுன்னு மேலே வளர்றாரு. கொஞ்ச நாளில் மிஸ்டீரியஸ் சர்க்கம்ஸ்டான்சஸில் அந்த கம்பெனியை விட்டு வெளியேறாரு. அந்த கம்பெனிக்கு என்ன பண்ணாருங்கிறதே இன்னும் யாருக்குமே தெரியல. இவரோட பேக்ரவுண்டை வச்சுட்டு எப்படி ட்ரேடிங் எல்லாம் பண்ணாங்க, ஏன்னா அதுக்கான எந்த லைசன்ஸும் எதுவுமே கிடையாது அவர்கிட்ட. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு நான் பில்லியனருக்கு ஃபைனான்ஷியல் அட்வைசர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் பில்லியனர்ஸுக்காக அவர் ஏதோ ஒரு பெரிய ஸ்டாக் ட்ரேடோ, பெரிய ஏதோ ஒரு செக்யூரிட்டி ட்ரேடோ பண்ணினா மாதிரி எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை. அப்போ அவர் பில்லியனர்ஸ்க்கெலாம் அவர் என்ன தான் பண்ணார்? த்ரூ லாவிஷ் பார்ட்டிஸ், அவங்களுக்காக லாவிஷ் பார்ட்டி பண்ணுறது, அவங்களுக்கு பொண்ணு சப்ளை பண்ணுறது, அவருடைய ஜெட்டில் அவங்கள எல்லாரையும் அங்கங்கே கூட்டிகிட்டு போகிறது, அவரோட பங்களாவில் வசதி பண்ணி கொடுக்கறது. நடுவில் என்ன பண்ணியிருந்திருக்காருன்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா, அவர் எல்லா பங்களாலையும் ரகசியமான கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. ரகசியமான கேமராக்கள் பொருத்தப்பட்டு இந்த மாதிரி செலிபிரிட்டிஸும் இந்த மாதிரி அண்டர் ஏஜ் கேர்ள்ஸுக்கும் உள்ள நடக்கிற எல்லா விஷயங்களையும் சீக்கிரட்டாக பதிவு பண்ணி வச்சுருக்காரு. அந்த பதிவு பண்ணி வச்சதுனால எல்லாரோட ரகசியங்களும் அவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ ரகசியங்களை பாதுகாக்கிறதுனால அவருடைய செல்வமும் உயர்ந்தது, அவருடைய செல்வாக்கும் உயர்ந்தது. இதனால தான் எல்லாருமே பயந்துக்கிட்டு பேசாமல் இருக்கானுங்க. இதில் நிறைய பேர் அடிபட்டிருக்கு. யார் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பு, பிரசிடென்ட் பில் கிளின்டன்னு, பிரின்ஸ் ஆண்ட்ரியூ, பில் கேட்ஸு, கெவின் ஸ்பேசி, இப்படி லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா, மகாநதி படத்தில் கொச்சின் ஹனீஃபா பண்ணுவார் தெரியுமா, அந்த வேலையை தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பார்த்துருக்காரு. சரி, இதில் 2008 என்ன பண்ணியிருக்காங்க, அவர் வந்து இந்த செக்ஸ் டிராஃபிக்கிங்கிறீங்களா மாட்டிட்டார் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அப்போ வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஸ்வீட் ஹார்ட் ப்ளீ பார்கென்னு ஒன்று இருக்குது. அதாவது வந்து என்னை விட்டுருங்க சார், நான் ஒத்துக்கிறேன் சார், நான் தப்பு பண்ணிட்டேன் சார், இதெல்லாம் ஒரு பெரிய கேஸ் ஆக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெடரல் சார்ஜ் எதுவுமே அனுபவிக்காமல் வெறும் ஒரு 13 மாதம் வந்து ஹைஃபையாக ஒரு நல்ல ஒரு ப்ரிசனில் வித் எல்லா வசதிகளோடையும் அனுபவிச்சுட்டு அவர் 2008 சர்வ் பண்ணிட்டார். அதனால தப்பிச்சிட்டார். இதில் என்னென்னா, எந்த வாக்கு மூலமும் விக்டிமோட வாக்கு மூலம் எதுவுமே எடுக்கலை. 2008 அவர் மாட்டினார். இதுக்கு நடுவில் இவங்களுக்கு உதவி பண்ண போன மேக்ஸ்வெலுக்கு 20 வருஷம் பிரிசன், இவருக்கு சும்மா ஒரு 13 மாதம் பிரிசன். அதை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்தப்புறமா 2019 திருப்பியும் மாட்டுறாரு. இந்த வாட்டி ஃபெடரல் சார்ஜஸில் மாட்டுறாரு. மாட்டினா ஃபுல்லாக கம்பி ஆன வேண்டிதான். அப்போது ட்ரையலுக்கு போகிறதுக்கு முன்னால் ஜெயில் செல்லில் அவர் வந்து பிணமாக கிடக்காரு. இதை தற்கொலைன்னு சொல்கிறாங்க. எப்படா தற்கொலை அப்படின்னு போய் பார்த்தாக்கா, செக்யூரிட்டி கேமரா வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க.
அந்த டயத்தில் மட்டும் செக்யூரிட்டி கேமரா வேலை செய்யலை. இவருக்குன்னு அசைன் பண்ணப்பட்ட கார்ட்ஸ் என்னடா பண்ணாங்கன்னா அவங்களாம் தூங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் எப்படி செத்தார், ஏன் செத்தார் அப்படிங்கிறது இன்னும் மர்மமாகவே இருக்குது. இதில் என்னென்னா, ஒரு பப்ளிக் செலிபிரிட்டி கூட, ஒரு பப்ளிக் ஃபிகர் கூட அரெஸ்ட் ஆகலை. இந்த வெறும் ஜிஸ்லைன் மேக்ஸ்வெல் மட்டுமே 20 வருஷம் பிரிசன் அனுபவிக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கும் என்ன தொடர்பு? இது நல்ல கேள்வி. ஒன்றும் இல்லை, தே ஜஸ்ட் ட்ராவல்ட் இன் சோஷியல் சர்க்கிள்ஸ். இவரோட பார்ட்டிக்கு அவர் போகிறதும் அவரோட பார்ட்டிக்கு இவர் போகிறதுமா நடந்திருக்கு. ஏன்னா தே லிவ்ட் இன் த சேம் ஏரியா, பாம் பீச், ஃப்ளோரிடா கிட்ட. ட்ரம்ப்புக்கு அங்கே ஒரு பெரிய ரெசிடென்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, மாரா லாகோ அப்படிங்கிற ஒரு அவருடைய பெரிய ரிசார்ட் ஒன்று இருக்குது. அதை தான் அவர் வின்டர் ஒயிட் ஹவுஸ்னே கூப்பிட்றாரு. அங்கே அவருடைய பல செலிபிரிட்டிஸு, அவருடைய பொலிட்டிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து மீட்டிங்லாம் அங்கே தான் வச்சுப்பார். 2002 ட்ரம்ப் வந்து, எனக்கு ஜெஃப்ரி எப்ஸ்டீனை 15 வருஷமாகவே தெரியும், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவருக்கும் ஒத்துமை இருக்குது, எங்கள் 2 பேருக்குமே பெண்களை பிடிக்கும், அவருக்கு வந்து என்னை விட இளம் பெண்களை பிடிக்கும் அப்படின்னு விளையாட்டாக பேசினதாகவே குறிப்பு இருக்குது. ஆனால் பின்னால் ட்ரம்ப்பே மாராலாகோலேருந்து இனிமேல் ஜெஃப்ரி எப்ஸ்டீனை எந்த பார்ட்டிக்கும் கூப்பிடாத, இவர் சின்ன பொண்ணுங்களை ஹராஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னதாகவும் குறிப்பு இருக்குது. அப்படின்னா ட்ரம்ப்புக்கும் இவருக்கும் நேரடியாக ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா? இது வரைக்கும் யாரும் ப்ரூவ் பண்ணலை. அதை நான் கிளியராக சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இப்போ ரீசண்டாக என்ன வந்திருக்குன்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட பர்த்டேக்கு ட்ரம்ப் ஒரு கார்டு அனுப்பிச்சதாகவும், அதில் அசிங்கமாக ஒரு பொண்ணோடைய பிக்சரை வரைஞ்சி அனுப்பிச்சதாகவும் பேசிக்கிறாங்க. இதை ட்ரம்ப் மறுத்திருக்காரு. மோஸ்ட் டேமேஜிங்காக யாருக்கு இருக்குன்னு பார்த்தாக்கா பிரின்ஸ் ஆண்ட்ரியூ அப்படிங்கிறவருக்கு. அந்த பிரின்ஸ் ஆண்ட்ரியூ வந்து வெர்ஜீனியா அப்படிங்கிறவளோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவளை பலாத்காரம் பண்ணதாக வந்து வெர்ஜீனியா புகார் கொடுத்துருக்காங்க. இந்த வெர்ஜீனியா யாரும் இல்லை, ஜெஃப்ரி எப்ஸ்டீனாலேயும் மேக்ஸ்வெல்லாலேயும் பிரின்ஸ் ஆண்ட்ரியூக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பெண். 17 வயசில் தன்னை வந்து பலாத்காரம் பண்ணிட்டார் பிரின்ஸ் ஆண்ட்ரியூ அப்படின்னு அந்த பொண்ணு புகார் கொடுத்துருக்கு. இந்த பாருங்க, புகைப்படம்லாம் கூட இருக்குது, என் இடுப்பு மேலே கையை போட்டு நிற்கிறாரு பிரின்ஸ் ஆண்ட்ரியூ அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. பிரின்ஸ் ஆண்ட்ரியூ, இந்த புகைப்படத்தை நான் எடுத்ததே இல்லை, இது ஏதோ வந்து கூதல் பண்ணி இந்த மாதிரி என்ன மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க, நான் இல்லை அப்படின்னு அதை அவர் மறுத்திருக்காரு. இல்லை என்னை பலாத்காரம் பண்ணியிருக்காங்க, பல சிட்டிஸில் அரௌண்ட் யூரோப்பில் என்னை பலாத்காரம் பண்ணியிருக்காங்கன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. கடைசியில் அவுட் ஆஃப் கோர்ட்டில் இதை வந்து செட்டில் பண்ணிட்டாங்க, ட்ரையலே இல்லாமல் முடிச்சுட்டாங்க. அடுத்தது பிரசிடென்ட் கிளின்டன். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 2001 2003 வரைக்கும் இந்த அவருடைய ஃப்ளைட் லாக் தான் எடுத்து பார்த்தாக்கா 26 முறை அவர் வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட ட்ராவல் பண்ணியிருக்காரு. அந்த ஃப்ளைட்டு பேர் கூட லோலிட்டா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட ப்ரைவேட் ஜெட். அதில் அவர் 26 முறை இவரோட ட்ராவல் பண்ணியிருக்கிறதா வந்து பதிவாயிருக்கு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கிளின்டன் ஃபவுண்டேஷன் ஒரு சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் வச்சுருந்தேன் ஆஃப்ரிக்காவுக்கு, அதுக்கோசரம் நான் அவரோட ட்ராவல் பண்ணினேன். 2008க்கு பிறகு, அதாவது அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு தடவை அரெஸ்ட் ஆகி போகிறார் பார்த்தீங்களா, ஒரு 13 மாதம் ஜெயிலுக்கு, அதுக்கப்புறமாவே நான் அதை எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன், எனக்கு அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு கிளின்டனும் மறுத்திருக்காரு. இல்லை என்ன பிரச்சனைனா, கிளின்டன் ஏற்கனவே வந்து இந்த மோனிகா லூவின்ஸ்கியோடைய ஸ்கேண்டலில் மாட்டி எல்லாருக்குமே தெரியும், அதில் நடந்த ஃபாலோ அவுட்லாம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும், அதை நம்ம விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவர் மேலே சந்தேகம் இன்னும் வலுப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு செய்திகள்லாம் வெளியே வரும்போது. இதில் இன்னொரு மிகப்பெரிய பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பில் கேட்ஸ், உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர். இதில் இவருக்கு இன்னும் என்ன ஒரு அடிஷ்னல் சிக்கல்னா, 2008 எப்ஸ்டீன் கன்விக்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வராரு. அதுக்கு பிறகு பில் கேட்ஸ் அவரை பல முறை சந்திச்சிருக்காரு. அதுவும் நியூயார்க் ஹோமில், அதுவும் ஜெஃப்ரியோட ப்ரைவேட் ஹோமில் போய் சந்திச்சிருக்காரு. கேட்டாக்கா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நானும் ஃபண்ட் ரைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், நாங்களும் என்னுடைய ஒய்ஃப், அப்போ அவரோட ஒய்ஃப் மெலிண்டா கேட்ஸ், நாங்கள்லாம் வந்து இந்த குழந்தைகளுக்காக வந்து ஆஃப்ரிக்காவில் நாங்கள்லாம் ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதோடைய விஷயமா நான் நிறைய தடவை அவரை சந்திச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. இதுக்கு வந்து மெலிண்டா கேட்ஸு போகாதீங்க, இவர் ஏற்கனவே வந்து செக்ஷுவல் அஃபெண்டர்னு தீர்மானிச்சிருக்கு, அவரோட வீட்டில் போய் நீங்கள் ஏன் அவரை போய் பார்க்குறீங்க அப்படின்னு மெலிண்டா கேட்ஸ் நிறைய தடவை சொன்னதாகவும், இவர் மெலிண்டா கேட்ஸ் பேச்சை கேட்காம அவரை போய் தொடர்ந்து சந்தித்ததாகவும் பேசுகிறாரு. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட வாழ்க்கையில் நான் எதையாவது ஒன்று திருப்பி எடுக்க முடியும்னா அது இதுவாக தான் இருக்கும், நான் இப்போ அவரை நிறைய தடவை சந்தித்ததுக்கு நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இது ஏன் இப்போ இவ்வளோ பெரிய பேசுபொருள் ஆகியிருக்கு? ட்ரம்ப்போட பேரும் எப்ஸ்டீனோட பேரும் கனெக்ட் ஆகும்போது ட்ரம்ப் என்ன நினைச்சாரு, நான் வந்து நிரபராதி, வேணும்னா எல்லா ஃபைல்ஸையும் ரிலீஸ் பண்ணிக்கங்கடா, ஓகே ரிலீஸ் பண்ணிக்கிங்க, அதில் வந்து என் பேர் நிச்சயமாக அடிபடாது, நான் நிரபராதின்னு ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொன்னார். இல்லை என்ன ஒரு பிரச்சனைனா, அவர் வந்து ஹீ வாண்டட் லிமிட்டட் எக்ஸ்போஜர், என்னோட பகுதியை மட்டும் காட்டுங்கடா, நான் நிரபராதி இல்லைன்னு தீர்மானிச்சிருச்சுன்னா போயிடுங்கடான்னு சொல்லிட்டாரு. ஆனால் இதில் நிறைய பேரோட பேர் அடங்கியிருக்கு.
இப்போ அவரையே பிடிக்காம நிறைய பேர் அவர் பார்ட்டிக்குள்ளேயே நிறைய பேர் இருக்காங்க. சில பேர்லாம் அவருக்கு சொல்ல முடியல. ஓகே, ஏன்னா நிறைய எனிமீஸை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அவன்லாம் என்ன சொல்கிறான், ஏன் ஒரு பகுதியை மட்டும் ரிலீஸ் பண்ணோம், எல்லா பகுதியும் ரிலீஸ் பண்ணு, ஃப்ளைட் லாக் என்னன்னு ரிலீஸ் பண்ணு, இது வரைக்கும் வீடியோ ஆர்கைவ்லாம் இது வரைக்கும் எங்கேயுமே காட்டல, எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணு, இது வரைக்கும் என்னென்ன கான்வர்சேஷன்ஸ் நடந்தது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணு. ரிலீஸ் பண்ணுறதுன்னு பண்ணிட்டோம், அது என்ன பாதி ரிலீஸ் பண்ணுறது, முக்கா ரிலீஸ் பண்ணுறது, ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணு, நனைஞ்சாச்சில்ல முழுக்க நனைஞ்சிருவோம் அப்படின்னு ரிப்பப்ளிகன்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் தம் பேரில் தப்பு வராதுன்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு ட்ரம்ப்பை பிடிக்காது, இதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க அதை பெருசாகிறாங்க. டெமோக்ராட்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஆமாண்டா ஏன்டா ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறா, இதுதான் சான்ஸ் அவங்களுக்கு இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கிறதுக்கு. ஏன் நீங்கள் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிற, ஏன் பாதி மட்டும் தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதனால ட்ரம்ப் பயங்கர கடுப்பில் இருக்கார் தன்னோட ஓன் பார்ட்டி மேலே. கொஞ்சமாக ரிலீஸ் பண்ண சொல்லணும்னு நினச்சா நீங்கள் முழுக்க ரிலீஸ் பண்ணுறீங்கடா, இதில் எந்த பூத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாதுடா, நாளைக்கு இது நம்மளை வந்து கடிக்கும்டா, அவனுங்க எப்படியா இருந்தாலும் ஆப்போசிட் பார்ட்டி எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிடுவாங்களா அப்படின்னு பயப்படுறாரு. இதுதான் உண்மையிலேயே நடக்குது. இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸு, இந்த பாதி முக்கால்லாம் கிடையாதுயா, ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னதா இப்போ லேட்டஸ்ட்டு நியூஸ் சொல்லுது. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூடு பிடிச்சிக்கிட்டே இருக்குது. என்றைக்கும் இறந்து போன ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கேஸும், மேக்ஸ்வெல் இன்னும் சிறையிலையும் இருக்காங்க. எந்த செலிப்ரிட்டியும் இது வரைக்கும் மாட்டல இவங்க 2 பேரை தவிர. அதனால யார் எங்கே எப்படி மாட்டுவா, எந்தெந்த ரகசியங்கள்லாம் வெளியே வரப்போகுது இனிமே தான் தெரியும் நமக்கு. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாலேயே நம்ம திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு, கூடா நட்பு கொள்ளற்க கொள்ளினும் நாடி அதல் தகையான் ஆகுக. அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வச்சுக்காத, மோசமான ஃப்ரெண்ட்ஷிப்ஸை வச்சுக்காத. அப்படி வச்சுக்கிறதா இருந்தீன்னா நீ ஒரு பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கோ. அவனால் நீ காம்ப்ரமைஸ் ஆகிடாத, அவனை ஒழிக்கிறதுக்கு உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கட்டும். எப்படி தான் இப்படி எழுதினாரோ அவர் தெரியல, இன்னை வரைக்கும் பொருந்தது.